அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, பிறருக்கு நமது வாழ்வு பயன் பெறட்டும். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நீங்கள் உப்பு என்ற ஆண்டவரின் கூற்றும் முதலில் கிறிஸ்தவர்கள் கடந்து சென்ற துன்ப காலங்களில்தான் அதிகமாக நினைவு கூறப்பட்டது. சாரமற்ற உப்பு இரத்த சாட்சி இறப்பிற்கு தயங்கியவர்களையும், சாரமுள்ள உப்பு தயங்காமல் இறந்தவர்களையும் குறிக்கும் ஓமையாகவே புரிந்து கொள்ளப்பட்டன. இயேசுக்காகவும் நீதிக்காகவும் வாழ்வது இன்றும் கொடிய எதிர்ப்புகளையே தோற்றுவிக்கும். அப்பொழுதுதான் நாம் சாரமுள்ளவர்களா இல்லையா என்பதும் தெரிய வரும். அடுத்து, இயேசுக்காகவும் நீதிக்காகவும் வாழ துணிவோ மறைந்திருக்க முடியாது என்பதை காட்ட இயேசுவின் சீடர் மலையின் மேல் அமைந்த நகருக்கு ஒப்பிடப்படுகின்றார்கள். அதுபோலவே விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காகவும் சித்தரிக்கப்படுகின்றன. இந்த 2 குறிப்புகளும் தொடர்ந்து இரகசியமாக கொடுந்துன்பங்களுக்கு பயந்து ஒதுங்கிய நிலையில் யாரும் ஆண்டவரின் சீடர்களாக வாழ முடியாது. கொளுத்தப்பட்ட விளக்கு தண்டின் மீது பொருத்தப்பட வேண்டும், தவிர அதை மரக்காலால் மூடி வைப்பது மடமையே. அப்படியே கிறிஸ்தவ வாழ்வும் ஒளி கொடுத்தால் மட்டுமே உண்மை கிறிஸ்தவ வாழ்வாகும். அல்லது மரக்காலால் மூடப்படும் விளக்கு எவ்வாறு காற்றில்லாததால் அணைந்து போகுமோ அவ்வாறே அது அணைந்து இருள் அடைந்து விடும். இருள் அடைந்த உலகிற்கு ஒளியாயிருப்பதே இயேசுவின் சீடரின் இயல்புத்தன்மை. இந்த ஒளி சீடருக்கு புகழ் தரும் ஒளி அல்ல, மாறாக அது காணப்படாத விண்ணக தந்தைக்கு புகழ் ஈட்டும் வாழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாரத பிரதமர் கடற்கரைக்கு சுத்தம் செய்தார் என்றால் எல்லா செய்திகளும் தலைப்புச் செய்தியாக ஒளிர்விக்கப்படும். ஆனால் சாதாரண கிராமத்தில் உள்ள ராமசாமி என்ற ஏழை சுத்தம் செய்தார் என்றால் ஒளித்து வைக்கப்படுகின்றார். கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் சதம் அடித்தார் என்றால் ஒளிர்விக்கப்படுகிறார். ஆனால் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த சஞ்சு சாம்சன் சதம் அடித்தார் என்றால் ஒளித்து வைக்கப்படுகிறார். அரசியலில் பிரமுகர்கள் இறந்தார்கள் என்றால் அவர்கள் ஒளிர்விக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி குரல் கொடுத்த தமிழன் இறந்தான் என்றால் அவன் ஒளித்து வைக்கப்படுகிறான். இது சமூகத்தில் நடைபெறக்கூடிய செயல்பாடுகள். ஆனால் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் இயேசு கிறிஸ்து நாம் ஒளிர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதனை எண்பித்து காட்டத்தான் உப்பு ஒளி என்று அறிமுகப்படுத்துகின்றார். உப்பு என்பது பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை நிகழ்வில் பயன்படுத்தப்படும் பொருளாக இருந்தது. கெட்டதை தூய்மையாக்கும் பொருளாகவும் இருந்தது. விவிலிய அடிப்படையில் ரோமை படைவீரர்களுக்கு ஊதியம் உப்பை தான் கொடுத்தார்கள். ஆனால் அது பயன்படவில்லை என்றால் குப்பையாக மாறிவிடும். அதுபோலத்தான் ஒளியும். ஒளி என்பது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. ஆனால் அதுவும் விளக்கு தண்டின் மீது ஒளி வைத்தால் அதன் மகத்துவத்தை இழந்து விடுகிறது. எதற்காக இவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்றால், மனிதனுடைய செயல்கள் ஒளிர்விக்கப்பட வேண்டும். அதே வேளையில் அவனுடைய கெட்ட குணங்கள் ஒளிந்திருக்க வேண்டும். அதனைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கூறுகிறார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்வு ஒளிபட நோன்பு இருக்கின்றார்கள். அத்தகைய நோன்புதான் அவர்களின் கீழ்ப்படியாமை, பொறாமை, இருமாப்பு போன்ற குணங்களை ஒளிந்திருக்க செய்கின்றது. நம்முடைய செயல் ஒளிரும் போது நாம் தூயாவின் வழிநடத்தலை உணர முடியும் என்று புனித பவுல் குறிப்பிடுகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பிறருக்கு உப்பை போன்று சுவையும் பாதுகாப்பும் வழங்குகின்றேனா? நான் பிறருக்கு ஒளியாக வாழ்ந்து நல்வழி காட்டுகின்றேனா? நான் பலருக்கு பயனுள்ள வாழ்வை வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறருக்கு உப்பை போன்று சுவையும் பாதுகாப்பு வழங்கவும், நாங்கள் பிறருக்கு ஒளியாக வாழ்ந்து நல்வழி காட்டவும், நாங்கள் பலருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழவும் உதவி செய்தருளும். ஆமீன்.